என்னங்கண்ணா, எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் பார்த்தீங்கன்னா காமராஜ். நான் தருமபுரி மாவட்டத்தில் அரூர்லேருந்து வரேன்னா. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னா. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எஸ்டி கம்யூனல் ரேங்க்ல 65 ஓவரால்னா. ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ எலக்ட்ரிக்கல்னா. பிஇ எலக்ட்ரிக்கல். ஓகே. எப்போ கல்லூரி முடிச்சிங்கண்ணா? 2021 முடிச்சுனா. ஓகே. நிறைய எக்ஸாம் எழுதினேன், பட் எல்லாமே கொஞ்சம் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்போ ஓகே ஆயிருக்குண்ணா. ஓகேங்க. எவ்வளோ ஆண்டுகளாக படிக்கிறீங்க டிஎன்பிஎஸ்சிக்காகண்ணா? டிஎன்பிஎஸ்சிக்காக ஒரு 4 இயர்ஸாக படிச்சிருக்கேன். 4 இயர்ஸாக படிக்கிறேன். எந்த எக்ஸாம்ஸில் படிக்க ஆரம்பிச்சிங்க? இப்போ அதுலேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கண்ணா? ஆனால் 2022 குரூப் 2 அதுலேருந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னா. ஓகே. அங்கேருந்து எழுதி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா கொஞ்சம் லாஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சுண்ணா. ஓகே. குரூப் 2 குரூப் 4 எல்லாமே கொஞ்சம் போயிடுச்சு. ஓகே. டெக்னிக்கலில் என்னென்ன பேப்பர் எழுதிருக்கீங்க? ஏஇலாம் எழுதிருக்கீங்களா? இல்லைண்ணா என்ன ஏஇ இன்னும் வந்து அட்டன் பண்ணலை. ஓகே. இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டோடைய எக்ஸாம் பேட்டர்ன், அது எக்ஸாம் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. ஆனால் இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னா இது டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம்னா. ஓகே. பார்ட் பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிள். ஓகே. ப்ளஸ் ஜிகே இருக்குண்ணா. ஓகே. நம்ம தமிழில் மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் பேப்பர் 2 வேல்யூவேஷன் பண்ணுற மாதிரி இப்போ இருக்குண்ணா. ஓகே. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பேஸ்டுண்ணா. உன்னோட டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட் பேப்பர்னா. ஓகே. அதில் ஒரு 200 கொஸ்டின் வரணும். ஓகே. நீங்கள் எவ்வளோ கேள்விகள் போட்டிங்கண்ணா சரியா? ஒரு 106ண்ணா பேப்பர் 2ல். ஓகே. ஓவராலாக வந்து 173 மார்க். ஓகே. இப்போ டெக்னிக்கல் பேப்பருக்கு ஒரு 10 யூனிட் இருக்கும்ல, அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? எந்தெந்த யூனிட்ஸ் படிச்சீங்க? எங்கே படிச்சீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். ஆனால் பெருசாக நான் கோச்சிங் கிளாஸ் எதுவும் போகல, வீட்டிலேருந்தே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். யூடியூப் சேனல் தான் பார்த்து படித்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இபி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து மெஷின்ஸ் சர்க்யூட் தியரி இந்த சப்ஜெக்ட்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்து பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்டிருந்தாங்கண்ணா. ஓகே. நீங்கள் என்ன புத்தகங்களில் படிச்சீங்கண்ணா? ஆன்லைனில் வர ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதோட மெட்டீரியல் தான் நான் டவுன்லோட் பண்ணி படித்தேன். அப்புறம் என்னோட டிகிரி ஸ்டாண்டர்டோட பழைய புக்கு ரெஃபர் பண்ணேன். சர்க்யூட் தியரி, மெஷின்ஸ் அந்த மாதிரி புக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணி. பேப்பர் 1 எந்த மாதிரி படிச்சீங்க? பேப்பர் 1 வந்து தமிழ், அதுக்கு நான் தனியாக சிலபஸ் புக் இருக்கு, நான் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே. அதுதான் நான் படித்தேன். பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிள் ப்ளஸ் ஜிகே வந்து ஜென்ரல். அது கொஞ்சம் சயின்ஸு சோசியல் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னா. ரிஸ்க் எடுத்து தான் படிக்கணும். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னா? மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மின்னல் வேக கணிதம்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்னா, அவங்க நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்கண்ணா. ஓகே. உங்கள் டெக்னிக்கல் பேப்பருக்கு எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா? யூடியூப் RLA அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குண்ணா. ஓகே. அவங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அவங்களோட மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. அதில் படிக்கலாம். ஓகே. படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்கண்ணா? ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம கோச்சிங் கிளாஸ் போய் தான் படிக்கணும்னு இல்லைண்ணா, நம்ம வீட்டில் இருந்தே அதோட மெட்டீரியல்ஸு டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஒன்றும் எக்ஸாம்லாம் அவ்வளோ டஃப்பெல்லாம் கிடையாதுண்ணா. நாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கணும். உங்கள் குடும்பத்துலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா? உங்கள் கிராமத்துலலாம் எல்லா வசதிகள்லாம் இருக்குங்களா? இப்போ இல்லைண்ணா, நாங்கள் இது வரைக்கும் தார் சாலை கூட இல்லாத கிராமம் தான் எங்களுது. ஓகே. எங்கள் மலை கிராமம் தான். மலை கிராமம்னா. ஓகே. எங்கள் ஊரில் இப்போ தான் நான் தான் ஃபஸ்ட்டு டைமாக கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறேன். உங்கள் ஊரில் நீங்கள் தான் வந்து? நான் தானே ஃபஸ்ட்டு. ஓகே. நீங்கள் படிக்கிறப்ப எப்படி இருந்தது? இப்போ கொஞ்சம் மாறி இருக்குங்களா? இப்போ நீங்கள் ஸ்கூல் எல்லாம் உங்கள் ஊர்லேயே படிச்சிங்களா இல்லை வெளியூர் போய் படிச்சிங்களா? இல்லைண்ணா, நான் காலேஜெல்லாம் வெளியூரில் தானே வந்து படித்தேன். அப்போ இப்போ எங்கள் ஊர் எப்பயுமே ஒரே மாதிரி தானே இருக்குது. இன்னும் அந்த அடிப்படை வசதிகளே கொஞ்சம் இல்லை. ஓகே. நீங்கள் இப்போ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணதில் உங்கள் ஊர்லேருந்தே பண்ணீங்களா இல்லை வெளியே வந்து படிச்சிங்களா? இல்லைண்ணா, நான் முழுக்க ஃபுல்லாக வந்து வீட்டில் விவசாயம் பார்த்துட்டே தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓ, வேலை பார்த்துக்கிட்டே? ஆமாம், எங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்குது. வீட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு எனக்கு டைம் கிடைக்கிறப்ப அதான் ஃபுல் அண்ட் படித்தது ஃபுல்லாக செல்லில் தான். ஓகே. யூடியூப் சேனல். எவ்வளோ நேரம் படிக்கிறதுக்காக ஒதுக்குவீங்க வேலை பார்த்துக்கிட்டு? வேலைக்கு டெய்லியும் ஒரு 1 ஹவர்ண்ணா. டெய்லியும் ஒரு 1 ஹவர். ஓகே. அவ்வளோ நேரம் தான் கிடைக்குமா? அவ்வளோ நேரம் தான் கிடைக்கும். மற்ற டைமே வீட்டில் ஒர்க்குனா வீட்டு ஒர்க் பார்த்துட்டு விவசாயம் பண்ணுறீங்க? விவசாயம். சைட்லாம் என்ன விவசாயம் பண்ணுவாங்க? எங்கள் ஏரியா பொறுத்தளவு எங்கள் ஏரியா ஃபுல்லாக மஞ்சள், நெல் மாதிரி.
ஓகே. இந்த மாதிரி தானே. அப்பா அம்மாலாம் சப்போர்ட் பண்ணாங்களா? அப்பா அம்மாலாம் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? எங்க அப்பாவுக்கெல்லாம் ஒரே குறிக்கோள் என்னன்னா, கஷ்டப்பட்டு எப்படியாவது நீ கவர்மெண்ட் வேலை வாங்கிடு, அந்த ஒரு நோக்கம் தான். ஓகே. ஏன்னா நாங்க தான் படிக்கல, நாங்க தான் இப்படி இருக்கோம், அடுத்த ஜெனரேஷனாவது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். ஃபுல் சப்போர்ட் தானா, படிங்க. இப்போ உங்க கம்யூனிட்டில படிக்கிறதுக்கெல்லாம் ஆர்வப்படுறாங்களா இளைஞர்கள்லாம்? கண்டிப்பா. நான் இப்ப டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நேத்து இன்னைக்கு ஃபுல்லா எஸ்டிக்கு தானே அதிக வேகன்சி இப்போ எடுத்திருக்காங்கண்ணா. அதனால பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் முன்னாடியோட இப்போ நல்லா படிக்கிறாங்கண்ணா. படிக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. நிறைய படிக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுங்க. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா கண்டிப்பா. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்ணிடுவேண்ணா. இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? ஆர்டர் வாங்கினது, போட்டோ எடுத்ததெல்லாம் வீட்டுல சொல்லிட்டீங்களா வாங்கிட்டீங்கன்னு? ஆனா இது நீ எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இதுக்கு ஒரு மதிப்பே இல்லைண்ணா. இதுதான் என்னோட எய்ம். இது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலண்ணா. ஓகே. இப்போ நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கேன், நிறைய தோத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு நிறைய தோல்விகள் பார்த்துட்டு வெற்றி பார்க்குறப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு அது? அதாண்ணா, நம்ம தோத்துட்டோன்னு அதை விட்டு போகாம நம்மளால முடியும், இதை பண்ணலாம், நமக்கு ஏதோ ஒரு பொசிஷன் கிடைக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்குண்ணா. எப்பயாச்சும் விட்டுட்டு போயிடலாம்னு நினச்சிருக்கீங்களா? இடையில ஒரு 1 இயர் பிரேக் எடுத்தேன். வேணாம், இந்த கவர்மெண்ட் சைடு வேணாம், நம்ம ப்ரைவேட் சைடு போகலான்னு இது ஒரு முடிவு வந்துச்சு. ஆனால் அப்பயும் வச்சேன், வீட்டில் நீ படிடா, உன்னால் முடியும் அப்படின்ட்டு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாங்க. நிறைய மொபைல் பார்த்து தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. உங்களுக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது? ஏன்னா அது நம்ம அந்த நான் வேலை தான் வாங்கணும், நான் படிக்கணும், அந்த ஒரு குறிக்கோள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம மைண்ட் செட் எங்கேயும் கொண்டு போகாமல் அந்த ஸ்டடியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்தினீங்களா? இன்ஸ்டாகிராம், எல்லாமே நார்மலாக எல்லாமே இருக்குண்ணா. அதில் தான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது. ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்படி அதை படிப்பு சம்மந்தமாக மட்டும் பயன்படுத்தி? டெய்லி 1 hour, அந்த 1 hourல உன்னோட ஸ்டடி மட்டும்தான் இருக்கணும், மற்றபடிக்கு உன்னோட கவனம் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற எனக்குள்ள ஒரு மைண்ட் செட். ஓகே. இந்த மாதிரி தானே. ஓகே. மற்ற நேரத்தில் வேலை பார்க்க, மற்ற நேரத்தில் வீட்டில் ஒர்க்குண்ணா. அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? அப்பா அம்மாட்ட சொல்லிட்டுண்ணா. ஓகே. அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க? இப்போ அதான் இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஃபோனில் தான் பேசியிருக்கேன், நான் நேரில் போகல. ஓகே. வாங்கினோடனே சொல்லிட்டீங்க. ஆமாண்ணா. அடுத்து உங்களோட எய்ம் என்னவா வச்சிருக்கீங்க இப்போ? அடுத்து எய்ம் இதை விட கொஞ்சம் ஹையர் போஸ்டிங், ஜேஇ, அது கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குண்ணா. ஓகே. டெக்னிக்கல் சைடு தான் பார்க்குறீங்க. குரூப் 2, குரூப் 4 அதை விட்டுட்டீங்களா இப்போ? இல்லை, நான் என்னோட இபி டிபார்ட்மெண்ட், நான் எலக்ட்ரிக்கல் அப்படின்றதுனால என்னோட டிபார்ட்மெண்ட் வைஸில் நான் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கேன். இந்த பயணத்தில் யாருக்குன்னா நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் நான் முயற்சி பண்ணி சக்ஸஸ் அடைந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ், தென் என்னோட ஒய்ஃப்னா. அவங்க கிடைந்த ஒரு 2 வருஷமா உன்னால் முடியும், ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்கண்ணா. உன்னால் முடியும், நீ படி. அதனால ஒய்ஃபு ரொம்ப நன்றி. என்ன பண்ணுறாங்க? அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே, வீட்டில் தானே இருக்கேன். அடுத்த முயற்சியில் நீங்கள் பெரிய உயரத்தை அடைய என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா, நன்றி.